திருச்சிற்றம்பலம். சிவபெருமானின் திருநாமமாகிய திரு ஐந்தெழுத்தை ஞானங்களால் முதிர்ந்த துறவிகள் ஓதினாலும் சரி, மனைவி மக்களோடு வாழும் மற்றவர் ஓதினாலும் சரி, அவ்விரு திறத்தாரும் சிவபெருமானின் திருவருளில் திளைத்தல் என்பது உறுதியாகும் என பட்டினத்தார் நமக்கு ஒரு ஓமை மூலமாக எடுத்து காட்டுகின்றார். அந்த ஓமையை காண்போம் வாருங்கள். அதாவது 2 பேர் இருக்கிறார்கள். அதிலே ஒருவன் உடல் வலியில் சிறந்தவன், ரொம்ப வலிமையாக இருக்கக்கூடியவன். இன்னொருவன் வலிமையில், அதாவது வலிமை இல்லாதவன். இப்படி 2 பேர் இருக்கிறாங்க. வலி உடையவன் ஒருவன், அதாவது ஒரு 8 பேக் 6 பேக்லாம் சொல்றோம் இல்லையா, அப்படி உடல் கட்டுமஸ்தான உடலோடு இருக்கக்கூடியவன் ஒருவன். அப்புறம் நோஞ்சான்னு சொல்றாங்க இல்லையா, அப்படி ரொம்ப வலிமை இல்லாதவன் இன்னொருவன். 2 பேர் கையிலையும் ஒரு பொருளை தருகிறார்கள். அதுல வலிமை மிகுந்த ஒருவன் அந்த பொருளை மேலே வீசுகிறான். அவன் வலு கொண்டு மேலே வீசுகிறான். அது விரைந்து செல்கிறது. வலிமை இல்லாத இன்னொருவன் அவன் கையில் கொடுக்கப்பட்ட அந்த பொருளை மேலே வீசுகிறான். அது மெதுவாக செல்கிறது. இப்படி விரைந்து சென்ற பொருளும் தாமதித்து சென்ற பொருளும் மேலே சென்று அங்கேயே நின்று விடாது. அது விரைந்து சென்றாலும் சரி, மெதுவாக சென்றாலும் சரி, புவியீர்ப்பு விசையின் காரணமாக அது கீழே வந்து விழுந்துவிடும். அது எப்படி என்று கேட்டால், அது புவியினுடைய ஈர்ப்பாற்றலால் அந்த நிலத்தின் கண் ஒருங்கே விழ காண்கின்றோம். 2 பொருளுமே. அதுபோல சிவபெருமானது திருநாமமும், அதாவது திரு ஐந்தெழுத்தும் தன்னை ஓதுவாரது ஞானத்தின் வன்மை மென்மை காரணமாக மாறுபடாது தனக்கு ஆதாரமாகிய இறைவன் திருவருளால் ஈர்க்கப்பட்டு ஓதுவார் அனைவருக்கும் ஒப்ப நலம் செய்யும் சிறப்புடையது என்று பட்டினத்தார் அழகாக எடுத்துரைக்கின்றார். அந்த பாடலை காண்போம். வல்லான் ஒருவன் கை முயன்று எரியினும், மாட்டா ஒருவன் வாளா எரியினும், நிலத்தின் வழா அக்கல்லே போல் நலத்தின் வழார் நின் நாமம் நவின்றோரே. நம்ம 2 பேர் கையிலும் ஒரு பொருள்னு சொன்னோம். அந்த பொருள் ஒரு கல் என்று நமக்கு ஓமை காட்டுகிறார் பட்டினத்தார். அந்த கல்லை வேகமா எரிஞ்சாலும் சரி, மெதுவா இருந்தாலும் சரி, 2ம் ஒரே நேரத்தில் கீழே விழுந்து விழும் அல்லவா? அதுபோல ஐந்தெழுத்தை ஓதுவோம், இறைவன் திருவருள் பெறுவோம். திருச்சிற்றம்பலம்.